டு மேரேஜ் பரிகாரம். இன்றைக்கி நம்ம சூரியனார் கோயிலை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூரியனார் கோயில் நாங்கள் கும்பகோணத்துலேருந்து நாங்கள் கிளம்பினோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆடுதுறை, அதாவது அந்த ஆடுதுறையிலேருந்து திருமங்கலக்குடின்னு சொல்கிற ஒரு இடத்துல அங்கேருந்து சூரியனார் கோயிலுக்கு நம்ம போகணும். இது ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த இது இருக்குது. இந்த திருமங்கலக்குடின்னு சொல்கிற ஊரில் ஃபஸ்ட்டு மங்களாம்பிகை நம்ம தரிசித்து பின்னர் தான் இந்த சூரியனார் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. அதுக்காண்டி நாங்கள் அந்த திருமங்கலக்குடியில் இருக்க மங்களாதேவி அந்த கோயிலுக்கு போனோம். பட் எங்களால் அந்த கோயிலுக்குள்ளே அன்றைக்கி போக முடியல. அன்றைக்கி யாரோ அந்த கோயில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளை நாங்களால் போக முடியல. பட் நீங்கள் அங்கே அந்த கோயிலுக்கு தரிசித்து பின்பு தான் சூரியனார் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே சிறப்பு. அந்த மங்களாம்பிகை எதுக்க தான் அந்த சூரியனார் கோயிலே இருக்குது. எங்கிட்டு போனாலும் வரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கடைக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க. நாங்களும் அந்த கடைக்காரங்க சொன்னபடியே போனோம். அந்த கோயிலில் அந்த திருமங்கலங்குடி அந்த மங்களாம்பிகை எதுக்கவே எங்கிட்டு போனாலும் இந்த சூரியனார் கோயில் வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சூரியனார் கோயில் அங்கே சூரியனார் கோயிலில் சிவசூரியன், அதாவது உஷாதேவி பிரதிஷா தேவின்னு சொல்லிட்டு சூரியனார் இருக்கார். அங்கே எதுக்கவே குரு பகவான் காட்சி கொடுக்குறாரு. எதுக்க சூரியனார் எதுக்க குரு பகவான் இருப்பார். இங்கே நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. இந்த சூரியனார்னு சொல்கிறது தந்தை. இந்த தந்தை ஸ்தானத்தை தான் இந்த சூரியன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தந்தை மகனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக சூரியனார் கோயிலில் தரிசிப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த சூரியனார் கோயிலில் அங்கே அர்ச்சனைப்பட்டு நீங்கள் வழிபடுவது சிறப்பு. அங்கே சிவப்பு தாமரை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அங்கே போய் நீங்கள் சூரியனார் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லை, ஆதித்யா ஹிருதயம் நீங்கள் அங்கே படிக்கலாம். அதெல்லாம் ரொம்பவே நல்லது. இங்கே சைடில் ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். அந்த திண்ணையில் அங்கே அப்படியே சூரியன் அங்கே நம்ம படுற மாதிரி அங்கே உட்காந்து நீங்கள் காயத்ரி மந்திரமோ இல்லை ஆதித்யா ஹிருதயத்தை நீங்கள் சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லது. அங்கே நீங்கள் கோதுமை வச்சு நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே அந்த தந்தை ஸ்தானம் இருக்கவங்களுக்கு ஆயுள் பலம் கூடும். நல்லா ஒரு மகள் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது தந்தைக்கும் ஒரு சன் டாட்டருக்கு இருக்க பாண்டிங் நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா உங்களுடைய தந்தை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போங்க. ரொம்பவே நல்லது. கோதுமையான உணவில் நீங்கள் பசுகளுக்கு நீங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி கொடுப்பதன் மூலம் ரொம்பவே நல்லது. இது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2-3 சப்பாத்தி பசுமாடுகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பக்கத்துலேயே இது கஞ்சனூர் இருக்குது, 2-3 கிலோமீட்டர்லேயே. அது கூட ஈஸியாக நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா சூரியனார் கோயிலுக்கே நம்ம போயிட்டோம்னா 2-3 கிலோமீட்டர்லேயே இந்த கஞ்சனூர் வந்துடும். அங்கே சுக்ரன் ஸ்தலத்தில் வழிபட்டு வருவது அதுவே ரொம்பவே நல்லது. இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கேயும் நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.